அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். கர்த்தர் பெருத்த ஆசீர்வாதத்தை என் ஊழியத்திலே கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று என்ன தெரியுமா? புகழ். மற்றவங்க நம்ம புகழ வேண்டும், பதவி உறவு கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று பலவிதமாய் மனிதனுடைய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அயராது உழைக்கிற மக்களை நாங்கள் பார்க்குறோம். தன் உயிரையே பணயம் வைத்து புகழை தேடுகிற மக்கள். விளையாட்டில், சினிமாவில் ஆபத்தாக நடிக்கிறதுல, பணம் சம்பாதிக்கிறதுல, படிப்பதில், எல்லாவற்றிலையும் பார்க்குறோம். மனிதன் உயிரை பணயம் வைத்து போராடி ஜெயிக்கிறான். எதற்காக? நான் புகழ் பெற்றவனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இங்கு மனிதர்கள் கொடுக்கிற புகழ் அப்படியே மறைந்தே போகிறது. நேற்று வரை பல விதத்திலே நட்சத்திரங்களாய் திகழ்ந்தவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறாள்? காணவே காணும். ஏழைகளாக, தங்குவதற்கு வீடு இல்லாமல் கோடி கூட சம்பாதித்தவர்கள் இன்றைக்கு அந்த பரிதாபமாக தனிமையிலே மரித்து போவதை கூட நீங்கள் செய்தியிலே, யூடியூப்லே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனம் என் கவனத்தை அதிகமாக இருந்தது. 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தானே புகழை சம்பாதிக்க வேண்டும் என்று போராடி ஜெயித்து வெற்றி கண்டவர்கள், அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? உத்தமர்கள் அல்ல. மேலே சம்பளம் வாங்கி, கீழே கிம்பளம் வாங்கி, கொள்ளையடித்து, லஞ்சம் வாங்கி, தவறான பொருட்களை கள்ள வியாபாரம் பண்ணி, எப்படியோ பணத்தை கொடுத்து பதவி உயர்வை பெற்றுக்கொண்டு, இப்படியெல்லாம் மனிதர்கள் புகழை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று போராடுகிறார்கள். அந்த புகழ் என்று நிலைப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் ஒரு மேன்மையை விரும்புகிற பிள்ளைகளுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயர் 11 பார்க்கும் பொழுது கர்த்தர் சாட்சி கொடுத்த மக்களை நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய சாட்சி அது புகழ்ச்சி, முகஸ்துதி என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு வாழ்கைன்னு சொல்கிற அதே கூட்டம் அடுத்த வினாடி ஒளிகை என்று சொல்கிற கூட்டத்திலே போய் நிற்பதே நம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உயர்த்துறவனை ஒருத்தனை வீழ்த்த முடியாது. கர்த்தர் தலையாக்கினால் ஒருவனும் அவனை வாளாக்க முடியாது. பூமி உயர்ந்த ஸ்தானத்தில் ஒருவனை ஆண்டவர் ஏறி இருக்க பண்ணினால் அவனை வீழ்த்த யாராலும் முடியாது. நான் பார்த்த ஒன்று, ஆண்டவர் ஒருவனை உயர்த்த வேண்டுமென்று நினைத்தால் அவனை யாருமே தாழ்த்த முடியாது, வீழ்த்த முடியாது. கர்த்தர் எவ்வளவு பெரியவரோ, எவ்வளோ உன்னதமானவரோ, எவ்வளோ உயர்ந்தவரோ, எவ்வளோ வல்லமை உள்ளவரோ அவ்வளவு தூரம் உயர்த்தின மனிதனுக்காக பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? ஆண்டவர் புகழ்ந்தார் ஒரு மனுஷனை. சாத்தான் என்ன பண்ணினா? அந்த ஆண்டவருடைய புகழ்ச்சியை அவனை விட்டு நீக்க வேண்டும், அதை இகழ்ச்சியாய் மாற்ற வேண்டும் என்று 10 பிள்ளைகளை கொண்டான். அவனுடைய உடைமைகளை எடுத்தான். உயிரை மட்டும் எடுக்க அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் அவன் தன் உத்தமத்தை ரூபகாரம் பண்ணினான். அவனுக்கு என்றுமே புகழ், சாதாரண புகழ் அல்ல, இரட்டிப்பான புகழ் கிடைத்தது. ஃபார் இஸ் ட்ரபிள் he got double honor. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, உத்தமத்தை கட்டியாய் பிடித்திருக்கிறேன். அவன் சொன்னான், ஐ ப்ரூவ் மை இன்டிகிரிட்டி, என் உத்தமத்தை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் உத்தமனாக இருந்து ஆண்டவர் சொன்னதை அவன் நிரூபித்து காட்டபடியா அவனுடைய புகழ் இன்றும் ஓங்கி நிற்கிறது. வேதத்தில் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் யோபின் புத்தகம் என்று சொல்கிறார்கள். 2000 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இன்னும் அந்த உத்தமனாகிய யோபை குறித்து உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். அவன் யார்? கர்த்தரால் புகழப்பட்டவன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள்? ஆனால் கர்த்தர் உங்களை புகழ வேண்டும் என்று பிரயாசப்படுங்கள். அது என்றும் நின்று நிலைக்கும். அது என்றும் நின்று நிலைக்கும். கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு நபரை வீழ்த்த வேண்டும் என்று எத்தனை கோடி மக்கள் முயற்சி எடுத்தாலும் அது நடக்காது. ஆண்டவர் ஏற்றி வைத்தவர்கள் தான். உலகம் இறக்கிவிட நினைத்தால் அது நடக்காது, கிடைக்காது, முடியாது, கூடாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை,
ஒரு குறிப்பிட்ட பசுத்தவன் விபச்சாரிகள் வாழ்கிற தெருவிலே சென்று ஒரு ஊரில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அவர் மிகவும் சிறந்த ஒரு ஊழியக்காரர். அவர் புகழ் எங்கும் பரவியது. ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறவர், விபச்சாரிகளுக்கு வாழ்வளிக்கிறவர், அவர்களை நல்வழிப்படுத்துவர் என்று பலரும் புகழ்ந்தார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு மிகவும் கோபம் வந்தது. அவருடைய தொழிலுக்கே அது ஆபத்தாய் போனது. அவள் ஒரு பெண்களை ஆடு மாடு விற்பது போல் விற்று கொண்டிருந்தாள் விபச்சார தொழிலிலே. இவரை எப்படியடா தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி விபச்சாரி பெற்றெடுத்த குழந்தையை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட போதகர் ஒரு கூட்டத்திலே பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை கொண்டு இவர் கரத்தில் கொடுத்து, எல்லோரும் பாருங்கள், இது இவர் என்னோடு சேர்ந்து பெற்றெடுத்த பிள்ளை என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள். எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த தொழிலை நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி அந்த குழந்தை அவர் கையில் எடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு 25 ஆண்டுகள் நிந்தை சுமந்தவராய் அதே ஊழியத்தை அதே தெருவில் செய்து கொண்டிருந்தார். இந்த குழந்தையும் வளர்த்து கொண்டிருந்தார். என்னன்னு தெரியுமா? சந்தோஷமான செய்தி. அந்த குழந்தை பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷனாக மாறுகிறார். வியாதியஸ்தரை குணமாக்குற வரம் பெற்றவராய் மாறுகிறார் அந்த வாலிபன். அவனுக்காக இந்த ஊழியர் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறார். ஒரு கூட்டத்திலே அந்த வாலிபன் பேசி கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு பெண்மணி அழுது கொண்டு ஓடி வருகிறார் மேடைக்கு. அவள் மைக்கை பிடித்தாள், பிடுங்கினாள், பேசினாள். இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்த குழந்தைதான், உத்தமனாகிய இவருக்கு ஒரு களங்கம் வருவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தை இவர் கரத்தில் கொடுத்து விட்டு நான் ஓடிவிட்டேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இவர் உத்தமன், இவர் உத்தமன். எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்களாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, தாமதித்தாலும் வரும். நிந்தை சுமந்த உன் வாழ்க்கையில் இரட்டிப்பான கணம் வரும். For your trouble you'll get your double, for your shame you'll double honor. உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான கனம் வரும். ஒருவனை கர்த்தர் கனம் பண்ணினார், அவன் கனம் பெற்றவனாகவே இருப்பான், கனம் பெற்றவனாகவே இருப்பான். ஆண்டவர் நிந்தையை புரட்டி போடுவார், நிந்தையை புரட்டி போடுவார். என்னை கேட்டுக்கொண்டது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். வேதத்தை வாசிப்போம். 4ஆம் வசனம் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஒரு மனிதன் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறான். ஆபேல் காணிக்கை கொண்டு வருகிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆதாம் பெற்ற 2 பிள்ளைகள் காயின், ஆபேல். இவன் காணிக்கை கொண்டு வரும் பொழுது ஆடை காணிக்கை கொண்டு வருகிறான். அவனுடைய தமையனாய காயினும் உசிதமான காய்கறிகளை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறார். சில கேட்கலாம், ஒருவேளை காயின் சொத்த கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கலாம், மோசமான காய்கறி இல்லைங்க. ஏதேன் தோட்டத்தில் மோசமாக எதுவுமே விளைஞ்சிருக்காது. இவன் முதல் மகன், காயின் முதல் மகன், நல்லா தான் காய்கறிகள் இருந்திருக்கும். அப்படி எனக்கு என்ன வித்தியாசம்? ஏன் ஆண்டவர் ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கொண்டார்? நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். அது என்ன தெரியுமா? ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அத்திலையை தைத்து ஆடை பண்ணி தடைய நிர்வாணத்தை மூடினாங்க. அது காஞ்சி போச்சு. ஆண்டவர் ஆடை அடித்து தோலை உரித்து அவங்களுக்கு தோலுட கொடுத்தாரு. இங்கே தான் இருக்கிற ரட்சிப்பு. உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தன் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை மூடினார், நிர்வாணத்தை மூடினார். இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டது, அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ பாக்கியவான். இங்கே ஆபேல் என்ன நினைத்தான்? ஐயோ, எங்கள் அப்பா அம்மா பாவம் செஞ்ச போது ஒரு ஆள் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தோலுடைய போட்டுத்தானே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் நானும் ஆடு காணிக்கையே கொண்டு வரேன். நான் பாவி, இந்த ஆடு ரத்தம் சிந்த வேண்டும், அப்பொழுதுதான் தேவனிடத்திலே நான் போக முடியும். ஒரு மனம் திரும்புதலோடு அவன் வருகிறான். தேவனே, உடைய சமூகத்தில் நான் வர வேண்டும் என்றால் ரத்தத்தின் மூலமாகத்தான் நான் வர முடியும். Only I can come to you through the blood. இன்றைக்கும் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகத்தான் கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேர்கிறோம்.
காயன் நினைத்தான், என்னுடைய நற்கிரிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நற்கிரிகளெல்லாம் வீணான அழுக்கான கந்தை. நம்முடைய எல்லா நீதிமானாக்கப்படுதலுடைய வல்லமை அவருடைய இரத்தத்திலே இருக்கிறது. அவன் சாட்சி பெற்றான். அவன் நீதிமானில் சாட்சி பெற்றான். எப்படி இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுதலை அவன் அறிந்திருந்தான். மனம் திரும்ப மனோடு அவனுடைய சமூகத்திலே அவன் வருகிறான். அந்த இரத்தத்தினாலே, உலக தோற்றத்திற்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஆகவே தான் அவனுடைய காணிக்கை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? தேவனிடத்திலே நீதிமானாக்கப்பட வேண்டுமென்றால் இரத்தத்தின் மூலமாகத்தான் முடியும். ஆட்டின் இரத்தத்தால் மட்டும்தான் முடியும். அந்த காலத்தில் ஆட்டின் இரத்தம் இன்றைக்கு இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தம். அது மூலமாக தான் நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன்னை நீ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது உன் பலியை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். பொன்னையும் வெள்ளியும் கேட்கவில்லை, உன்னைத்தான் கேட்கிறார். மனம் திரும்ப மாட்டாயா? மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டாயா? அதுதான் பேசுகிறார். ஆபேல் இன்றும் பேசுகிறார். தேவனண்டே வர வேண்டும் என்றாலும் உனக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாய், சிலுவையின் மூலமாய் மட்டும்தான் வர முடியும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்பட நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு எனக்கு வேணும். இதுதான் ஆபேல் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். உன்னையும் கர்த்தர் பாராட்டுவார். உன் காணிக்கை குறித்தும் கர்த்தர் பேசுவார். அடுத்தபடியாக பார்க்கிறோம், விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். ஏனோக்கு மரணத்தை காணாத எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். ஏனோக்கு எப்படி சாட்சி பெற்றான்? வேதம் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். He walked with God. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு அறிந்த ஒன்று, அவன் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். You must walk with God. You must talk with God. ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவரோடு நான் நடக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவோலோடு நடந்த தேவன் ஏனோக்கோடு நடந்தார். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஒரு மனிதன் தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பரிசுத்தவானாக இருக்க வேண்டும், தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு ஆதியாகமத்திலே பரிசுத்தவானாய் தேவனோடு நடக்கிற அளவுக்கு, நெருங்கி நடக்கிற அளவுக்கு உத்தமனாக பரிசுத்தவனாக இருந்தான் என்றால் உங்களால் என்னால் முடியுமா? முடியாதா? ஆர் யூ வாக்கிங் வித் காட்? சில இப்படி சொல்கிற நான் கேட்டிருக்கேன். தன்னும் ஆண்டவர் வருவாராம், அவர் கூட ஏனோக்கு மார்னிங் வாக் போவானாம். ஒரு நாள் ரொம்ப தூரம் நடந்துட்டாங்களே 2 பேரும். அப்போ ஆண்டவர் ஏனோக்கிட்ட கேட்டார், உங்கள் வீட்டுக்கு போறியா அல்லது எங்கள் வீட்டுக்கு வாரியான்னு. ஏனோக்கு சொல்லியிருப்பான், உங்கள் வீட்டுக்கே நான் வாரேன்னு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இதைத்தான் கேட்குறாரு. நீ என்னோடு இருக்க விரும்புறியா அல்ல இந்த உலகத்துக்குள்ளே நீ போறியா? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். சீக்கிரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட், பாராட்டுகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவனுக்கு பிரியமானவன். எப்படி அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான்? விசுவாசத்தினாலே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனை நீ விசுவாசித்தால் அவரோடு நீ சஞ்சரிப்பாய். யூ வாக் வித் காட், யூ டாக் வித் காட், யூ ஹேவ் ஃபெலோஷிப் வித் ஹிம். So much of fellowship. You don't have a desire to come back to your home. You want to go back to your God. என் வீட்டுக்கே இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, ஆலயத்திலே இருக்கணும் விரும்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எப்படா ஒரு மணி நேரம் ஆலயத்தில் முடியோன்னு மணியை பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகலாம், லேட்டாக வருவாங்க, ஏழியாக போயிடுவாங்க. இல்லை, ஆண்டவரே உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சியப்பா, உம் சுத்தம் செய்வது தான் எனக்கு இதயத்தினுடைய ஏக்கம். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு வாக் வித் யூ காட் எவ்ரி டே, நாட் ஒன்லி ஆன் சண்டே. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரோடு நடக்கிறவங்க ஆவியில் நடப்பாங்க.
மாம்சமும் ரத்தம் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படி என்றால் ஏனோக்கு எப்படி போனான்? அவன் ஆவியாக இருந்தான், ஆவியில் நடந்தான். மாம்சம் அவனை மேற்கொள்ளாதபடி அந்த அளவுக்கு ஆவியிலே அவன் நடந்து கொண்டான். அந்த ஆவியானவராலே தான் அவன் பூரணாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆமாம் நானும் ஒரு நாள் போவேன், இல்லைங்க இப்போ அவரோடு கூட உன்னதத்தில் நம்ம உட்கார வைக்கிற ஸ்லாக்கியம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவரோடு நடக்கிறவங்களுக்கு, ஆவியில் நடக்கிறவங்களுக்கு. அவங்க மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். You walk with God, you will not fulfill the desire of the flesh. மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். 5 நாள் 6 நாள் மாம்சத்தின் இச்சை நிறைவேற்றி ஞாயிற்றுக்கிழமை நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஃபேக் 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 கிறிஸ்டியானிட்டி, மாயமால கிறிஸ்தவங்க. மாயமால உங்களுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, கேன் யூ வாக் வித் காட் 7 days a week? 7 நாளும் இயேசுவோடு நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே நடக்க சொல்லித்தாரோம், உம்மோடு நடக்க நான் விரும்புகிறேன். ஏனோக்கு உம்மோடு நடந்ததுனால தானே அவனை என்னை எடுத்துக்கொண்டீங்க. இப்போ நீங்கள் வரப்போகிறீங்கல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கிறேன் என்று சொல்லுங்கள். எப்படி நடக்கணும்? விசுவாசத்தில் நடக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்றால் என்ன? தேவன் ஒருவர் உண்டு, அவர் தேர்தலுக்கு பிரதிபலன் அளிப்பார். இஸ் அ ரிவார்ட் அவர் ஆல் தோஸ் ஹூ சீக் ஹிம். பிரதிபலன் அளிக்கிறவர். ஏனோக்கு போண்டு இன்று நீங்கள் சொல்வீங்களா, ஆண்டவரே உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், என் குடும்பத்தை விட, என் பிள்ளைகளை விட, என் ஜாபை விட, எல்லாத்த விட உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இவை அனைத்திலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா சீமோனே? எஸ் லார்ட், ஐ லவ் யூ. நம்ம நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு இருப்பது தான் எனக்கு விருப்பம். மை ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டி இஸ் டு பி வித் யூ லார்ட், லாங் டு பி வித் யூ லார்ட். உம்மோடு இருக்கிறது தான் என் உள்ளம் ஆண்டவரே ஆவலாக இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்கன்னா நீங்களும் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். என்ன சர்டிஃபிகேட் தெரியுமா? பிலவட் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பிரியமானவன். இதை விட பெரிய சாட்சி எதுவும் வேண்டாங்க. நான் கர்த்தருக்கு பிரியமானவனும் என்று சாட்சி பெற்றுக்கொள்வீர்களா? விசுவாசத்தினால் நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவராய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திர வழியானான். நோவாவும் ஆண்டவர்கிட்ட அவன் பாராட்டுதலை பெற்றுக்கொண்டான். மழையே பார்க்காத காலத்தில், கப்பலையே பார்க்காத காலத்தில், கப்பல் செய்வதற்கு கார்பெண்டரே பார்க்காத ஒரு காலத்தில் நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னான், உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதற்கு ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? மழை வரப்போகுது, ஜனங்களை அழிக்க போகிற, இவங்களை படைத்ததுக்காக வெசனப்படுகிறேன், அனுதினமும் இவங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. நோவா அந்த எச்சரிப்பை பெற்றான். பயபக்தி உள்ளவனான். குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். இதைத்தான் கர்த்தர் பாராட்டுகிறார். இன்று எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று நான் எச்சரிப்பு கொடுக்கிறேன். நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். மனிதர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியர்களாய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிப்பார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. அன்றைக்கு மழை வந்தது உண்மை என்றால் இன்று பேழை மிதக்க போகிறது, சபை பறக்க போகிறது உண்மை. ஆண்டவர் வரப்போகிறார்கள். நோவா கால் நடந்தது என்ன? மனிதர்கள் கொண்டார்கள், விட்டார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள், உட்கார்ந்து விளையாடினார்கள். நோவா சொன்னா மழை வரும், மனம் திரும்புங்க, பேழில் திறந்திருக்கு. பரியாசக்காரர்கள் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இன்று பரியாசக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் வர்றான்னு சொல்கிறீங்களே, எங்கே வர்றாரு? எங்கே வர்றாரு? தாத்தா காலத்திலே சொல்கிறீங்களே, நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ வருவார். நோவா காலத்திலே மழை வந்ததும் பேழி மிதந்தது உண்மையானால் இந்த காலத்தில் ஆண்டவர் வரப்போகிறதும் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறதும் உண்மை. இந்த எச்சரிப்பை பெற்றால் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறீங்களா? எப்படி நோவா தன் குடும்பத்துக்காக பேழையை உண்டாக்கினானோ, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக சபையாகிய பேழைக்குள் வாங்க. நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அம்மா ஒரு கோயில், அப்பா ஒரு கோயில், பிள்ளைங்க இன்னொரு கோயில். அப்படியா?
அப்படியா? ஒரு ஆள் டிவி பார்ப்பாங்க, இன்னொரு ஆள் செல்ஃபோன் பார்ப்பாங்க, இன்னொரு ஆள் சமைப்பாங்க, இன்னொரு பேர் கொரட்டப்பட்டு தூங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதுதான் டைம் டேபிளா? எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்று தகப்பன் உறுதி உள்ளம் கொண்டவனாக இருக்க வேண்டும். நோவாவுக்கு ரொம்ப 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 நல்ல நல்ல குடி சன் இல்லாஸ் டாக்டர் இல்லாஸ் எல்லாம் இருந்தாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அவங்களும் கொஞ்சம் பரியாசக்காரங்க தான். ஏன்னா நம்ப முடியாது, இவர் பேழை கட்டிகிட்டே இருக்கார், பிரசங்கம் பண்ணி எத்தனை வருஷம் தெரியும்? 120 வருஷம். 2 வருஷம் அப்பா பிரசங்கம் பண்ணாலே பிள்ளைங்க தாங்காது. ஆனால் நோவான் பிள்ளைங்க தாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, ஊரில் உள்ள மிருகத்தையெல்லாம் அப்பா பிடிச்சிட்டு வந்தார். பிள்ளைங்க தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும். நல்ல பிள்ளைங்க தான் நோவாவுக்கு பிள்ளைங்க. They cooperate with the father's vision. Will your children cooperate with your vision? உன் பிள்ளைங்க உங்கள் விஷனுக்கு, உங்கள் தரிசனத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? அட கைவிடப்பட போகிறாங்களா? அவன் பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ண. அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளாக தீர்ந்து என்று விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரம். உலகம் ஆக்கணைக்குள்ளாக போகிறது. நோவா போன்ற தகப்பன்மாரே உன் பிள்ளைகளை சபையாக பேழைக்குள்ளே கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ளுங்க. நீதிக்கு சுதந்திரவாளி, நல்ல ஒரு சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தருடன் சுதந்திர ஈசாக்குடன் யாக்கோபனும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பன் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளான போது பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரத்தைப் போலும் கடற்கரை மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாருங்க எவ்வளோ அருமையான சாட்சி சான்று சொல்கிறாரு. ஒரு குடும்பத்தை பார்த்தான்னு சொன்னால் கமான் கேட் அவுட் ஆஃப் தி சிட்டின்னு, இந்த பட்டணத்தை விட்டு போயிடுங்க, குடும்பத்தை விட்டு போயிடுங்க, சொந்தத்தை விட்டு விடுங்க, தொழிலை விட்டு போங்க. இன்றைக்கி யாராக போவாங்களா? விசுவாசம் இருந்தால் போகலாம். சென்னையில் எங்களை காப்பாற்றின ஆண்டவர் சிங்கப்பூர்லேயும் காப்பாற்றுவார், லண்டன்லேயும் காப்பாற்றுவார். அப்படி நம்பிக்கை இருந்தால் புறப்படலாம். ஏன்னா சென்னையின் தேவன் தான் சிங்கப்பூரின் தேவன். எங்கே நம்ம காத்த ஆண்டவர் அங்கேயும் காப்பார். என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஆப்பிரிக்காவுக்கா போகிறீங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குமே. நம்ம இங்கே காத்த ஆண்டவர் தான் அங்கே என்னை காப்பார். அவ்வளோதான். விசுவாசம் இருந்தால் போகலாம், புறப்படலாம். சரி, ஆபிரகாமுக்கு மிகவும் எளிது புறப்படுறதுங்க. ஆனால் சாராளுக்கு அவ்வளோ எளிதாக இருந்திருக்காது. எந்த ஊரை விட்டா எந்த ஊருக்கு போகிறோம், எங்கே தங்க போகிறோம், எங்கே பிள்ளைங்க படிக்க போகிறாங்க? சாதாரண பெண்கள் கேட்குற கேள்வி தான் இதெல்லாம். என்னைக்கு திரும்பி வரப்போகிறோம், சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவள் கேள்வியே கேட்கலைங்க. த பியூட்டி of Sarah, she believed God is well able to do what is promised. அவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார் என்று கர்த்தரை விசுவாசித்து பலன் கொண்டாள். அவங்க சரீரெல்லாம் செத்த பிறகு கூட பிள்ளை பிறக்கும்னு ஆண்டவர் சொன்னார், அதையும் நம்பினாங்களாம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, the things seems to be dead and cold in your life. ஏதோ செத்தது மாதிரி இருக்கலாம். உன்னோட ஃபைனான்ஷியல் ஏரியா, ஸ்பிரிச்சுவல் ஏரியா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், உன் குடும்ப உறவு, உன் பணம் காரியம் எல்லாமே செத்தது போல் இருக்கலாம். ஆனால் நீ விசுவாசிக்கணும். ஏன்? என் தேவன் அதை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணவர், நிறைவேற்ற வல்லவர். அவள் விசுவாசித்தது மட்டுமல்ல, பலன் கொண்டாள். ஆகவே தான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு நண்பன் என்று பெயர் பெற்றான், விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று பெயர் பெற்றான். இஸ் a father of many nations, a friend of God. என்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கார் அவர்? ஏன்? விசுவாசித்தான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, என்று நீ ஆண்டவரை விசுவாசிப்பானால், விசுவாசத்திலே பலன் கொள்வாயானால், நீயும் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். என்ன சான்றிதழ்? விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளின் தாய் என்ற சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய நண்பன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், ஆண்டவருக்கு நண்பன் என்று நீ இந்த பெரிய சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான்.
வயதான காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது, ஒரே ஒரு குழந்தை. ஆண்டவர் அந்த குழந்தைய எனக்கு பலியிடுன்னு சொல்லுவார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை, இதுவரை ஊரை விட்டு புறப்பட்டான், சரீரம் செத்தா கூட ஒரு பிள்ளை பிறக்கும்னு நம்பினான், பிள்ளை பிறந்தது. எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு பிரியமானவன், விசுவாசித்தவன், எல்லாம் செய்து கொண்டே இருந்தான். இப்போ பாருங்கள், பெத்த பிள்ளையே நீ பலியிடுன்னு சொல்கிறாரு. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தன் ஒரே பிரானவனே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்லிருந்து அவன் பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். எவ்வளோ பெரிய சோதனையின் உச்சக்கட்டம். அந்த உச்சக்கட்டத்திலும் அந்த பிள்ளையை பலியிடும்படியாக மோரியா மலைக்கு கொண்டு செல்கிறான். பலிபீடத்தில் அவனை கட்டி வைத்து விட்டு கத்தியை தூக்குகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், வேண்டாம், நிறுத்து. வேதம் சொல்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அதான் சர்டிஃபிகேட். தேவனுக்கு நீ பயப்படுகிறவன், ஃபியரர் ஆஃப் காட். என்ன நல்ல பட்டம் பாருங்கள். நோவா ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செய்தான், அப்படி ஒரு சர்டிஃபிகேட் அவனுக்கு. ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன சர்டிஃபிகேட்? ஃபியரர் ஆஃப் காட். உலகத்திலே பெரிய ஒரு பட்டம் என்று ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் நான் சொல்வது, உன்னை குறித்த ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் போதும். ஃபியர் ஆஃப் காட். அந்த குழந்தையை பலியிடுறதுக்கு கொண்டு வச்சு நம்ம மாதிரி நடிக்கிற கிறிஸ்தவம் இல்லைங்க, ரியல் கத்தியை தூக்கணும். ஆண்டவர் கையை பிடிச்சார், நீ அவனை கொல்லாத, என் மகனை உனக்காக நான் கொள்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி, இதனால் நீ எனக்கு பயப்படுறோம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை. ஆபேல் உசிதமான காணிக்கை கொடுத்து, அந்த காணிக்கை கொடுத்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுப்பார். பிரியமானவன் என்று சாட்சி கொடுப்பார். நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படுறோம் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். நல்ல ஒரு சான்றிதழ் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, தன்னை பொழுகிறவன் ஞானவான் அல்ல, உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அந்த உத்தமத்திலே உறுதியாய் நிற்பீர்களா? கர்த்தரிடந்து சான்றிதழை பெற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய பேரும் எபிரேயர் 11 அதிகாரத்தில் இடம்பெறும். ஜெபிப்போமா? அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணிக்கை குறித்து ஆண்டவரே நீர் எங்களை பாராட்ட வேண்டும் என்றால் எங்களையே உமக்கு காணிக்கையாக எனக்கு செலுத்த வேண்டும். இரத்தத்தின் மூலமாய் பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உம்மோடு நடக்கணும் ஆண்டவரே. அனுதினம் உம்மோடு நடக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மோடு நடக்கிற கிருபை எங்களுக்கு தருவீராக. ஹாவ் அ ஸ்வீட் ஃபெலோஷிப் டு வாக் வித் காட் எவ்ரி டே. நோவா எப்படி கீழ்ப்படிந்தான் ஆண்டவரே. நீ சொன்னதெல்லாம் அவன் செஞ்சானே ஆண்டவரே. அதுபோல் எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் நீ சொல்வதெல்லாம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆபிரகாம் ஒரே பேரான குமாரனை பலிபீடத்தில் வைத்தபோது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்கிற ஆண்டவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களே, அதை நாங்களும் பெற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு பிரியமாக இருக்கிறதை பலிபீடத்திலே வைத்து இவை எல்லாவற்றிலும் அதிகமாக நேசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் பயப்படுகிறோம், உமக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறோம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறோம். உம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்து உம்மை மகிழ பண்ணுவோம் என்கிற இந்த தீர்மானத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களை நீ காக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.